கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவ ஆலோசனை நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவராய் இருந்தாலும் அவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை கேட்டு நாம் அதன்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற ஆரம்ப காலகட்டங்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் சில நேரங்களில் எதை எதிர்பார்க்காம அற்புதத்தை செய்வார். அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை எதிர்பார்ப்பார். அந்த மாற்றங்களுக்கு அவருடைய வசனத்தை அவர் நமக்கு அனுப்புவார். அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்போது நம்ம இன்னும் மேன்மையான அனுபவங்களை, மேன்மையான நன்மைகளை பெறுவோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தை கேட்டு தங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்து அதன்படி வாழாமல் தேவனிடத்திலிருந்து தாங்கள் விரும்புகிறதை எப்போதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையாமல் இருக்கிறார்கள். நாம் அந்த லிஸ்ட்டில் இல்லாமல் கவனமாக ஆண்டுடைய ஆலோசனைகளை கேட்டு நம்ம வாழணும். கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த நாளில் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாயில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு தகப்பன் சொல்லை கேளாமல் போனார். அதாவது தேவனுடைய ஊழியக்காரனாகிய ஏலியின் 2 பிள்ளைகள் ஓப்னி, பினகாஸ், இவர்கள் 2 பேரும் தகப்பனுடைய நல்ல ஆலோசனைகளுக்கு அவங்க கீழ்ப்படியலை, அதை கேட்கல. அப்பா என்ன சொல்கிறாரோ அதை அவங்க கேட்காம போகிறாங்க. அதனால் ஆண்டவர் பார்க்குறாரு, அவங்கள சங்கரிக்க சித்தமாகிறார். அப்படின்னு அவங்கள அழிக்கிறதுக்கு அவர் தீர்மானிக்கிறார். இதில் எவ்வளவு சத்தியம் அடங்கி இருக்கிறது யோசித்து பாருங்கள். இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை நடத்தும்போது நமக்கு தகப்பனின் தாயும் கொடுக்கிறார். அது ஆண்டவர் தான் கொடுக்கிறார். நம்முடைய தகப்பன் தாய் நமக்கு அநேக ஆலோசனைகளை, நல்ல ஆலோசனைகளை சொல்கிறாங்க. நம்ம எப்படி வாழணும், எதை செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், யாரு கூட சேரணும், யாரு கூட சேரக்கூடாது, அது அவங்க ரொம்ப அனுபவபூர்வமாக சொல்லுவாங்க. கடந்த கால அவங்க வாழ்க்கையில் உள்ள அனுபவங்கள், அவர்கள் இந்த பூமியிலே கண்ட சில காரியங்கள், சிலருடைய மோசமான முடிவுகள், சிலருடைய வாழ்வின் நல்ல உயர்வான நிலைகள், இதெல்லாம் பார்த்து அந்த காரணங்களை புரிந்து சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு இப்படி நடைங்க, இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஏலியின் பிள்ளைகளைப் போல இன்றைய இளைய சமுதாயம் மிகவும் சீர்கெட்டு போயிருக்கிறது. அதாவது தகப்பன் தாயுடைய சொல்லை கேட்கிறதே இல்லை. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபமாக மாறுது. தேவனே அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும்படிக்கு மாறுகிறது. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். தகப்பனும் தாயும் நல்ல தேவ பக்தி உள்ளவர்கள், கர்த்தரை குறித்த பயம் உள்ளவர்கள், தேவாலயத்தின் மீது வாஞ்சி உள்ளவர்கள், வசனத்தை கவனமாய் கேட்கிறவர்கள்.
ஊழியங்களை நேசிக்கிறவர்கள், தேவ ஊழியர்களை கனம் பண்ணுகிறவர்கள். அதன் நிமித்தம் அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால அலங்கரிக்கப்பட்டவர்களாகவே அவங்க வாழ்க்கை இருக்கிறது. அவர்களுக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளையும் கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி கொண்டு வந்தார்கள். ஒரு பிள்ளை வளருகிறது வரையிலும், வாலிப வயதை அடைந்து திருமண வயதுக்குள் செல்லுகிறது வரையிலும் தாய் தகப்பனுடைய வார்த்தை கேட்டு வாழ்ந்து ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு அந்த பிள்ளை வந்துவிட்டது. இனி ஒரு பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்து லைஃப்லேயே ஒரு 9th 10th போகும்போதே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல், அவங்க சொல்ல கேட்காம, அவங்கள எதிர்த்து பேசுகிறது, அவங்க சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக செய்கிறது, வீட்டுக்கு சில நேரத்துக்கு வர்றதில்லை, கெட்ட நண்பர்கள். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறது வரையிலும் ஆலயத்துக்கு ஒழுங்காக வந்தால் அந்த பிள்ளை அப்புறம் ஒழுங்காக வர்றதில்லை, சண்டே கிளாஸில் ஒழுங்காக இருப்பதில்லை. எல்லாத்துலேயுமே மாற்றம், ட்ரெஸ்ஸில் மாற்றம், கேர் கட் பண்ணுறதுல மாற்றம். உலகத்தில் இருக்கிற உலக மக்களைப் போல, அதாவது தேவனை அறியாத பிள்ளைகள், வசனத்தை அறியாத பிள்ளைகள் இந்த பூமியில் எப்படி வாழுதோ அதே போல் அந்த மகனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. அதன் நிமித்தம் படிப்பில் தோல்வி, சரியான வேலை இல்லை, எல்லா நிமித்தம் அந்த திருமண வயது வரும்போது அதன் நிமித்தம் எதிர்காலமே கேள்விக்குறியாகி மாறினது. நல்லா யோசித்து பாருங்க. நல்லா அந்த பிள்ளையை கர்த்தருக்குள்ளே நடத்தினாங்க, சொல்லி கொடுத்தாங்க, அதற்கு ஏற்றபடி அந்த பிள்ளையை கொண்டு இருக்க முயற்சி பண்ணாங்க. அந்த பிள்ளை அதற்கு கீழ்ப்படியலை. எதிர்காலம் கேள்விக்குறியாயிற்று. இன்று வரையும் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது. திருமண வயதெல்லாம் தாண்டி விட்டது. சரியான வேலை இல்லை, ஏன்னா படிப்பில் ஒன்றுமே இல்லை. சரியான வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை. வாழ்க்கையை பார்க்கும்போது யாருமே அறிந்து இவனுக்கு ஒரு பெண் கொடுக்கலாம் என்று வரமாட்டாங்க. நிலைமை மோசமாகிவிட்டது. இன்றைக்கு இப்படி அநேக பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பூமியில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய மேன்மை, நம்மை போஷித்து நம்மை பராமரித்து ஆலோசனை கொடுத்து நடத்துகிற தாய் தகப்பன்மார்கள். அவங்க சொல்ல கண்டிப்பாக கேளுங்க. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கண்டிப்பாக கேளுங்க, கேட்டு வாழுங்க. அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 11-12 வசனங்களுக்கு போவீங்கன்னா, பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலின் குமாரர் பேலியான் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பொருத்தனை செய்து ஜெபித்து ஆலயத்தில் கொண்டு விட்டு ஏலிக்கு கீழே வளர்ந்த பிள்ளை சாமுவேல் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறான். தேவ ஊழியக்காரனுக்கு பிறந்த 2 பிள்ளைகள் கர்த்தரை அறியலை. பேலியாளின் பிசாசன் பிள்ளைகளாக இருந்தாங்களாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தரை அறியலை, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலை. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 11 வசனத்தை வாசிச்சிங்கன்னா, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். எதிரிகள் யுத்தத்துக்கு வந்த பொழுது அந்த யுத்தத்தில் 2 பேரும் மாண்டார்கள். ஏன் தெரியுமா? தகப்பனுடைய சொல்ல கேளாம மனம் போன போக்கில் வாழ்ந்தனால கர்த்தரே சொன்னார், நான் இவங்களை சங்கரிக்க சித்தமாக இருக்கிறேன். தேவன் அழிவுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, உலக பிரகாரமாய் கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுடைய வார்த்தையின் தாய் தகப்பனை சொல்லை கேட்டு அதன்படி நடங்க. ஆவிக்குரிய தகப்பன் தாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அதாவது குறிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போவீங்கன்னா,
அந்த சபையில் உங்களை உபதேசம் கொடுத்து நடத்துறது உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன், அல்லது உங்களுக்கு ஆவிக்குரிய தாய் இருக்கலாம். அவங்க சொல்லதை கவனமாக கேட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் அழிக்க சித்தமாக இருக்க மாட்டார், நம்மை ஆசீர்வதிக்கவும் ஆதரிக்கவும் சித்தமாக இருப்பார். அதில் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி நடக்காதீங்க. இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் தேவனிடத்திலிருந்து தண்டனையை பெறாமல் ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, ஏலியின் பிள்ளைகள் தகப்பன் சொல்லை கேளாமல் போய் அவர்களை கர்த்தாவே நீர் சங்கரிக்க சித்தமாயிருந்து அப்படியே ஒப்பு கொடுத்து 2 பிள்ளைகளும் ஆண்டு போனார்கள். ஆண்டவர், இது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ ஆலோசனை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் தகப்பனும் தாயும் சொல்லுகிற நல்ல வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழட்டும். எதிர்த்து நிற்காம எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அப்படி வாழாமல் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்கென்று வாழ கிருபை தாரும். ஆவிக்குரிய தகப்பன்மார்களும் கொடுக்கிற ஆலோசனை கேட்டு அந்த சொல்லை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.